அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 7ஆம் அணி போச்சம்பள்ளி அணியின் படைத்தலைவர் திரு சி. சங்கு அவர்கள் நமது அணிக்கு படைத்தலைவராக பொறுப்பேற்ற நாட்கள் முதல் இன்று வரை அவர் நமது அணிக்கு செய்த சில சிறப்பு பணிகளை பற்றி தான் இந்த காணொளி வாயிலாக பார்க்க உள்ளோம். நமது அணி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு செய்த முதல் வேலை, அணி வளாகத்தில் நீண்ட நாட்களாக பழுதடைந்து கிடந்த ஆழ்துளை கிணறு மற்றும் மோட்டார்களை சீர் செய்தார். பின்பு முற்காடுகளாக புதர்கொண்டு கிடந்த நிலத்தை ஜேசிபி இயந்திரம் வைத்து சுத்தம் செய்தார். அவ்வாறு சுத்தம் செய்த இடத்தில் மரக்கன்றுகளை நடுவதற்கு முயற்சித்து அணி வளாகத்தில் மொத்தம் 2000 மரக்கன்றுகளை நடுவதற்கு ஏற்பாடு செய்து நட்டும் கொடுத்தார். அதேபோன்று பெண்கள் தங்கும் பாளையத்தின் முன்பு அங்கிருந்த ஆழ்துளை கிணற்றை சரி செய்து அங்கு தரிசு நிலமாக கிடந்த இடத்தை பாய்ச்சல் நிலமாக மாற்றி குறிஞ்சி காய்கறிகள் தோட்டமாக மாற்றினார். அதோடு விடாமல் அதன் பிறகு நமது ஆண்கள் தங்கும் பாளையத்தின் முன்பு வானம் பார்த்த பூமியாக கிடந்த வறண்ட நிலத்தை ஐயாவின் முயற்சியால் அங்கிருந்த ஆழ்துளை கிணற்றையும் சீர் செய்து பாய்ச்சல் நிலமாக மாற்றி இன்று நெற்பயிர்கள் பச்சை பசுமையாக வானத்தை நோக்கி நிற்கின்றது. அதன் பெருமையும் நமது ஐயாவையே சேரும். குறைந்தது 1 ஏக்கர் நிலம் இன்று நெற்பயிர்கள் வைத்து பச்சை பசுமையாக காட்சியளிக்கின்றது என்றால் அதன் பெருமையும் நமது படைத்தளபதிக்கு சேரும். அடுத்தபடியாக நமது அணி வளாகத்தில் ஆங்காங்கு பயனற்று கிடந்த இடங்களை சுத்தம் செய்து 500க்கு மேற்பட்ட வாழைக்கன்றுகளை வாங்கி அதை ஆங்காங்கு நட்டு வளம் பெற செய்த பெருமையும் நமது ஐயாவுக்கே சேரும். இப்படி பல சிறப்பு பணிகளை செய்து கொண்டிருந்த அவர் அதோடு விடாமல் நாள் ஒன்றுக்கு வெறும் 300 ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரம் செய்து கொண்டிருந்த நமது சிற்றுண்டியை குறிஞ்சி மலிவு விலை சிற்றுண்டியாக புதுப்பித்து தற்பொழுது நாள் ஒன்றுக்கு 3000 ரூபாய் வரை வியாபாரம் ஆகும் அளவிற்கு புதுப்பித்துள்ளார். அதில் காவலர்கள் அல்லாது பொதுமக்களும் பயனடைகின்றனர். அதன் பெருமையும் ஐயாவுக்கே சேரும். காவலர் மெருகு அங்காடியில் மொத்தம் கொள்முதல் செய்வதில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்து தரமான பொருட்களை குறைந்த லாபம் வைத்து அதில் காவலர்கள் அல்லாது காவலர்கள் குடும்பத்தாருக்கும் மலிவு விலையில் பொருட்கள் கிடைக்க வழிவகுத்துள்ளார். காவலர்கள் தனது வங்கி கணக்கு மற்றும் காவலர்களுக்கு போலீஸ் சேலரி பேக்கேஜ் பற்றி தெரிந்து கொள்ள SBI வங்கி அதிகாரிகளை வரவழைத்து சிறப்பு முகாம் நடத்தி கொடுத்தார் நமது டைகர். நமது அணியில் SBI சேவிங் அக்கவுண்ட் 40க்கும் மேற்பட்ட வங்கி கணக்கில் உள்ளது. அதில் ஆண்டுக்கு ஒரு முறை காசோலைக்காக கமிஷன் பிடிக்கப்பட்டது. SBI உயர் அதிகாரியை சந்தித்து அனைத்து காசோலைக்கான எக்ஸ்ட்ரா பிடித்தம் செய்த பணத்தை திருப்பி பெற்று தந்த பெருமையும் ஐயாவுக்கே சேரும். காவலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தார்களுக்கு மருத்துவம், தொழுநோய், டிபி, கேன்சர் சம்பந்தமான ஆலோசனை வழங்க சிறப்பு மருத்துவரை அழைத்து சிறப்பு பரிசோதனை முகாம் நடத்தி கொடுத்த பெருமையும் ஐயாவுக்கே. மாதம் ஒருமுறை ஃபேமிலி வெல்ஃபேர் மீட்டிங் அமைத்து காவலர் குடும்ப தலைவிகளின் குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்து கொடுத்தார் நமது ஐயா. நமது அணியில் பணியாற்றிய காவலர்கள் விபத்து மற்றும் நோயால் உயிரிழந்த காவலர் குடும்பத்தாருக்கு நமது அணியின் சார்பாக பண உதவியை செய்து கொடுத்தார். அலுவலக பணியிலும் சரி, காவலர்களுக்கு காசோலை பெற்றுத் தருவதிலும் சிறிதும் தாமதப்படுத்தாமல் மருத்துவம், கல்வி, பிரசவம் என்ற பல வகையில் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய காசோலையை பெற்றுத்தர பக்கபலமாக இருந்தார் நமது ஐயா. முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தி பல பரிசுகளையும் பதக்கங்களையும் வாங்கி வருவதற்கு வழிவகுத்து கொடுத்த நமது ஐயாவுக்கு வீரர்களின் சார்பாகவும் அணியின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. அணியில் நடக்கக்கூடிய விளையாட்டுப் போட்டிகள், திருவிழாக்கள்
என அனைத்திலும் அனைவரையும் உற்சாகப்படுத்தும் அளவிற்கு அவர்களுடன் விளையாடியும் பரிசுகளை வழங்கியும் விழாவினை சிறப்பித்துக் கொடுத்த ஐயாவிற்கு எங்களது மகிழ்ச்சிகரமான மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. அதே போன்று நிலுவையில் கிடந்த பல்வேறு அரசு வேலைகள் உடனே செய்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி அதற்கு உண்டான வேலைகள் நடைபெற்று கொண்டுள்ளது. உதாரணமாக நமது 53 ஏக்கர் அணி வளாகம் மேய்ச்சல் நிலமாக உள்ளது. அதை பெயர் மாற்றம் செய்ய அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுத்த பெருமையும் ஐயாவுக்கே சேரும். இவ்வாறு பல்வேறு பணிகள் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய இயற்கை பாதிப்பு, இயற்கை சீற்றம், புயல், பெஞ்சால் புயலால் அணி வளாகம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. இடுப்பளவு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. பல இடங்களில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. கவாத்து மைதானம் முழுவதும் சேதமாயின. காவலர்கள் குடியிருப்பிலும் வெள்ளம் புகுந்தது. குடும்பத்தார் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இயற்கைக்கு மாறாக நம்மால் ஏதும் செய்ய முடியாது. ஆதலால் ஐயாவின் முயற்சியால் இனிவரும் காலங்களில் வெள்ளம் வெளியேற கால்வாய் அகலப்படுத்தி சீர் செய்தும் கொடுத்தார் ஐயா. அந்த பெருமையும் ஐயாவுக்கே சேரும். கவாத்து மைதானத்தை சீர் செய்ய வெளியில் இருந்து மண் மற்றும் கற்கள், பாலம் அமைக்க பெரிய பெரிய சிமெண்ட் பைப்புகளையும் தெரிவித்து உதவினார். நமது அணியின் முகாமிற்கு பின்புறம் கால்வாய் தூர்வாராமல் இருந்ததை வீடியோ, தாசில்தார் மற்றும் பேரிடர் மீட்பு குழு அதிகாரியிடம் பேசி ஆய்வு செய்து தூர்வார ஆணை வாங்கி தந்துள்ளார் நமது. அவ்வாறு முயற்சி செய்து கொண்டுள்ள பொழுது திடீரென்று ஒரு நாள் மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. சமத்துவபுர மக்கள் வெள்ளத்தால் பாதிப்படைந்துள்ளனர். மழை வெள்ளம் வெளியேற வழி இல்லை. தாங்களது அணி வளாகத்தின் வழியாக வெள்ளத்தை வெளியே கொண்டு சென்று விடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்க ஐயா அதை முற்றிலும் மறுத்துவிட்டார். எங்களது வளாகத்தில் குறைந்தது 600 குடும்பங்கள் வசிக்கின்றனர். சமத்துவபுரத்தில் இருந்து வெளியேறும் கழிவு மற்றும் இதர நீர்கள் அனைத்தும் எங்களது அணி வளாகத்தின் நடுவில் சென்றால் அது எங்களது காவலர்கள் மற்றும் குடும்பம், குழந்தைகள் அனைவரையும் பாதிக்கும் என்று முற்றிலும் மறுத்துவிட்டார். மாவட்ட ஆட்சியரை அணுகி அந்த கால்வாய் திட்டத்தை முறியடித்து நமக்கு சாதகமாக அமைத்து கொடுத்த பெருமையும் ஐயாவுக்கே சேரும். வேளாண் துறையில் இருந்து பயிற்சிக்கு வந்த மாணவிகளுக்கு தனித்தனியாக தங்க இடம் கொடுத்து உணவு கூடம் அமைத்து பாதுகாப்பிற்கு ஆய்வாளர்களை நியமித்து கொடுத்தார். அதனுடன் காவலர்கள் கையாளும் ஆயுதங்களை பற்றிய கண்காட்சி நடத்தி வேளாண் துறையின் நல்லுறவை ஏற்படுத்தி கொடுத்த பெருமையும் ஐயாவுக்கே சேரும். அது மட்டுமல்லாது வேளாண் துறையிலிருந்து நமது அணி வளாகத்தில் விவசாயம் செய்ய தேவையான உதவியை பெற்றுத்தந்த பெருமையும் நமது ஐயாவுக்கே சேரும். 3 மாத காலம் ஐடி பரேடு செய்த ஏ கம்பெனி பயிற்சி காவலர்களுக்கு உடற்பயிற்சி, கவாத்து பயிற்சியும் தாண்டி பேரிடர் மீட்பு, முதலுதவி, லா, எஃப்இ, எஃப்சி போன்ற பல வகையான வகுப்புகளை கெஸ்ட் லெக்சர் மூலம் மற்றும் தானாக முன்வந்து வகுப்புகளை நடத்தியும் 3 மாத காலம் பயிற்சியினை சிறப்பாக நடத்தி கொடுத்த பெருமையும் ஐயாவுக்கே சேரும். வெகு நாட்களாக தலைமை நிறுவனத்தில் குடும்பம் வைக்க வேண்டும் என்று பெட்டிஷன் கொடுத்து காத்திருந்த காவலர்களுக்கு ஹெட்குவார்டர் போஸ்டிங் செய்து அவர்கள் குடும்பத்துடன் இருக்க வழிவகுத்து கொடுத்தார் நமது ஐயா. நமது காவலர்களுக்கு நீண்ட நாட்களாக NHIS கார்டு கிடைக்காமல் இருந்த காவலர்களுக்கு உடனடியாக கார்டை பெற்றுத்தந்த பெருமையும் ஐயாவுக்கே சேரும். நமது அணியில் தலைமை நிறுவனத்தில் ஹெட்குவார்டரில் ஏதோ ஒரு மூலையில் காவலர் குடியிருப்பில் நூலகம் என்று எழுதி வைத்து கரையான் சாப்பிட்டு கொண்டிருந்த புத்தகத்தையும் தாண்டி இன்று மறையோன், அதாவது அனைத்தும் அறிந்தவர்கள் கூட வந்து நமது நூலகத்தில் படிக்கும் அளவிற்கு 4000 புத்தகங்களை கொண்ட பெரிய நூலகம் அமைத்து கொடுத்த ஐயாவிற்கு நன்றி கூறுவதில் நாம் பெருமை கொள்கிறோம். மாவட்ட நூலக அதிகாரி மற்றும் தலைமை ஆசிரியர்கள், நீதிபதிகள், கவிஞர்கள் பாராட்டும் அளவிற்கு நூலகத்தை உருவாக்கிய ஐயா அவர்களுக்கு அணியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி ஐயா. ஒரு நூலகம்
1000 தாய்க்கு சமம். ஒரு நூலகம் 1000 தந்தைக்கு சமம். ஒரு நூலகம் 1000 குருவுக்கு சமம். ஒரு நூலகம் 1000 நண்பர்களுக்கு சமம். ஒரு நூலகம் 1000 கடவுளுக்கு சமம். ஆகவே இந்த 7ஆம் அணி நிறுவனத்தைச் சேர்ந்த நாங்கள் எங்களுடைய அதிகாரிகளுடைய முயற்சியாலும் பல்வேறு பொருளுதவிகளையும் நிதியுதவிகளையும் தந்தவர்களின் ஆதரவோடும் முயற்சியோடும் நாங்கள் ஒரு சிறிய தீக்குச்சியை உங்கள் முன்னால் நூலகம் என்ற பெயரில் காட்டுகிறோம். முடிந்தால் இதை பயன்படுத்தி உங்கள் பாதைகளை அடையாளம் கண்டு உயர்ந்த சிகரத்தை தொடுவீர்கள், உயர்ந்த பதவியை அடைவீர்கள், எப்போதும் எனது மாணவர்களாக எட்டுத்திற்கும் புகழ் பெறுவீர்கள் என்று நம்பிக்கையுடன் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நமது அணியில் ஆலயம் கட்டி நீண்ட நாட்களாக திருக்கல்யாணம் நடக்காமல் இருந்தது. அதோடு மடப்பள்ளி கட்டாமல் இருந்தது. இந்த 2 வேலைகள் உடனே செய்ய வேண்டும் என்று உடனடியாக பூஜை போட்டு ஆரம்பித்து வைத்துள்ளார். மடப்பள்ளி வேலையும் நிறைவு பெறும் நிலையில் உள்ளது. திருக்கல்யாணம் வேலையும் சிறப்பாக நடக்கின்றது. நாளை 12/3/2025 காலை 9:30 மணி அளவில் திருக்கல்யாணம் நடக்க உள்ளது. அதேபோல் ஆலயத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜையை நடத்த உத்தரவு பிறப்பித்து பூஜை நடந்து கொண்டுள்ளது. அணியின் சார்பாக இருகரம் கூப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது அணியில் பொதுக்கூட்டம் நடத்த சரியான இடம் இல்லாத காரணத்தால் ரெக்ரேஷன் ரூம் அமைக்க டிஜிபி ஹெட் குவார்ட்டரில் பேசி அதற்கான நடவடிக்கையை எடுத்து மணமகிழ் மன்றம் கட்ட ப்ரொபோசல் உயர் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மின் நிலையத்தில் பணி செய்கின்றது. அதில் காவலர்கள் ஓய்வு நேரத்தில் படித்து பயன்பெறும் வகையில் 2000 புத்தகங்களை கொண்ட நூலகம் அமைத்து கொடுத்த பெருமையும் ஐயாவுக்கே சேரும். இப்படி பல்வேறு நல்ல காரியங்களை செய்த ஐயாவிற்கு நன்றி கூறிக்கொண்டு, ஐயா இன்னும் சில நாட்கள் எங்களோடு பயணித்திருக்கலாம் என்ற ஏக்கத்தோடு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 7ஆம் அணி பிரிய மனம் இல்லை. இருப்பினும் காலத்தின் கட்டாயம், அரசாங்கத்தின் உத்தரவு மீற முடியாது. ஐயா, தாங்கள் செல்லும் இடத்தில் இதை போன்று மேன்மேலும் நற்பணிகளை செய்து நமது காவல்துறைக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வழி அனுப்பி வைக்கின்றோம். எங்கு சென்றாலும் எங்களை மறவாதீர், மறவாதீர், மறவாதீர். இப்படிக்கு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 7ஆம் அணி அதிகாரிகள், அமைச்சு பணியாளர்கள் மற்றும் அனைத்து ஆளுநர்கள் நன்றி, வணக்கம் ஐயா. வளர்க தமிழ், வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.